மூக்கடைப்பு சிகிச்சை பெற்ற செவிலியர் கல்லூரி மாணவி உயிரிழந்த விவகாரத்தில் திருச்சி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை முன்பு 200க்கும் மேற்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவிகள் மீண்டும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். குழு மட்டும்தான் வந்திருக்கு. வேற இந்த கோரிக்கை எல்லாம் என்ன கோரிக்கை அரசுகிட்ட சொல்லிருக்கோம், கண்டிப்பா செய்வாங்க. எப்ப சார் செய்வாங்க? எல்லாம் அறிவிக்கிறது ஏன் லேட் ஆகுது? எல்லாருக்கும் அறிவிக்கிறீங்க. ஒரு உயிர் போயிருக்கு. இந்த மாவட்ட நிர்வாகத்தோட அரசு மருத்துவ அலட்சியத்துல ஒரு உயிர் போயிருக்கு. எவ்வளவு காலையில இருந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அதனால கண்டிப்பா அறிவிப்பு வரும், வெயிட் பண்ணுங்க. பெற்றோர்கிட்ட போய் அவங்க அந்த இதுல இருந்து சொல்லிருக்காங்க, ஆபீஸ்ல இருந்து இந்த பொண்ணுங்களுக்கு ஒரு தலைவலி காய்ச்சலா கூட லீவ் விட மாட்டாங்களாம். இப்ப ஒரு வாரம் மாணவர்களின் எதிர்காலம், மாணவர்களின் எதிர்காலம் மண்ணா போச்சு, மண்ணா போச்சு, மண்ணா போச்சு, மண்ணா போச்சு, மண்ணா போச்சு. மாற்றமில்லை, 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 ஆட்சியிலே மாணவர்களின் எதிர்காலம், மாணவர்களின் எதிர்காலம் மண்ணா போச்சு, மண்ணா போச்சு, மண்ணா போச்சு, மண்ணா போச்சு, மாற்றமில்லை, 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 ஆட்சியிலே மாணவர்களின் எதிர்காலம், மாணவர்களின் எதிர்காலம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தினேஷ். வணக்கம் தினேஷ், எவ்வளவு நேரமாக இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது? அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? முழு விவரங்கள். வணக்கம். அதாவது திருச்சி அரசு மருத்துவமனையில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்த மாணவி சீதாலட்சுமி, இவருக்கு மூக்கில் ஏற்பட்ட சதையை அகற்றுவதற்காக நேற்றைய தினம் அறுவை சிகிச்சையின் போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதன் காரணமாக மருத்துவர்களின் அலட்சியத்தால், தவறான சிகிச்சையால் தான் அவர் உயிரிழந்திருக்கிறார் என்று அவருடைய சக மாணவிகள் மற்றும் உறவினர்கள் இன்று காலை முதல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக ஒரு விசாரணை குழு அமைத்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 3 மருத்துவர்கள் கொண்ட குழுவானது சற்று நேரத்திற்கு முன்பாக இங்கு அரசு மருத்துவமனைக்கு விரிவான விசாரணையானது மருத்துவமனை வளாகத்திற்குள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில இந்த போராட்டமானது காலையில் தொடங்கிய போராட்டமானது அதனைத் தொடர்ந்து தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்ட அந்த சாலை மறியல் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வாரத்திற்கு விடுமுறை என்று ஒரு பெற்றோர்களுக்கு அழைப்பு வந்ததாகவும், அதன் காரணமாக இந்த விசாரணையில் தோல்வி ஏற்படலாம் அல்லது உண்மையை மறைக்க ஏதேனும் செய்கிறார்களா என்ற சந்தேகத்தில் மாணவர்கள் திடீரென மீண்டும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்கள் கோரிக்கை வைப்பது சீதாலட்சுமிக்கு நியாயம் வேண்டும், ஜஸ்டிஸ் ஃபார் சீதாலட்சுமி என்ற அந்த ஒரு பதாதையோடு தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த விசாரணையில் உண்மைத்தன்மை வேண்டும், இதில் யார் தவறு செய்திருந்தாலும் அந்த மருத்துவர்கள் மீது உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு உண்டான அந்த அங்கீகாரம், அதாவது அந்த டாக்டர் சர்டிபிகேட் என்பதை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முழக்கத்தோடு தற்போது தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். இதன் காரணமாக இந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த அரசு மருத்துவமனை வளாகத்திற்கு முன்பாக இந்த போராட்டத்தின் காரணமாக இந்த பகுதி முழுவதும் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வருகிறது. காவல்துறையினரும் அதிகமான நபர்கள் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தினேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.